அப்படின்னு ஒரு முழங்கால படிக்கிட்டு, தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனே, சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று, சேர்ல இருக்கிறவங்க எழுந்து நின்று, தேவனே கண்களை வானத்துக்கு நேராக எடுப்போமா? எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயத்தில் எத்தனை பாடுகளின் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, நிந்தைகளின் மத்தியில, வியாகுலத்தின் மத்தியில, கஷ்டங்களின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில என் தேவன் இந்த நாளை காணும்படியாக செய்த கிருபைகளுக்காக, இந்த 4ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில அடியனையும் உங்களையும் காண செய்த கிருபைகளுக்காக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக இருதயத்தின் ஆழத்தில் இந்த வாயை திறந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பார்க்கலாம் மத்தியில நம்ம மத்தியில கடந்து வரும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்தி இந்த நாளின் ஆராதனை தேவன் முழு பெறப்படுத்தி நடத்தும்படியாகவும் வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனையில் நடக்கிறதான ஒவ்வொரு பகுதியும் தேவக்காரம் தேவனுடைய பிரசனம் மாத்திரம் ஆளுகை செய்யும்படியாக விசேஷித்ததுமாய் இந்த நாளின் வார்த்தை தேவன் நம்மளுக்கு ஏற்ற ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்ம தான் பாஸ்டர் மச்சேப்பிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி தேவன் நாம மகிமைப்படும்படியா உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார், இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. சேர்ந்து அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கரங்களை தட்டி இரவின் பயங்கரத்திற்கும் பகலின் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். சேர்ந்து அவர் சேட்டையின் கீழ் கரம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம்
சிறகுகளால் மூடுவார். கரங்களை தட்டி ஆயிரம் 10,000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. தேவனும் தாவரவே அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரவே அவர் செய்கையின் கீழடை களம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை களம் புகவே சிறகுகளால் மூடுவார். கரங்களை தட்டி பாடுவோமா? நம் தேவன் நம்மளுக்கு அடைக்கலமாய் ஒரு பொல்லாப்பு நம்மளை சேராதபடிக்கு பாதுகாக்கிறாரே. தேவனுன் அடைக்கலம் ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். கரங்களை தட்டி எங்களை எல்லா காரியங்களிலிருந்தும் நாங்கள் செல்லுகின்ற எல்லா வழியிலும் என் தேவன் பாதுகாத்தார் சொல்லுகிற பிள்ளைகள், அவர் கரம் பிடித்தவர், கைவிடாத நேசர். வழிகளில் எல்லாம் தூதர்கள் காத்திடுவார். உம் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உம் பாதம் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். சேர்ந்து பாடுமா? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சேர்ந்து பாடுவோமா? சேட்டையின் கீழ் களம் புகவே சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது பாடலாக என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா? என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நம் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே
சொல்லுவே. சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா ஆனந்தமே அல்லேலூயா. சேர்ந்து கரவை தட்டி ஆனந்தமே துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே துதித்துக் கொண்டே. தமது சீரகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சீரகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை தட்டி பாடுவோமா? அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி ஆனந்தமே அல்லேலூயா ஆனந்தமே ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. சேர்ந்து பாடுவோமா? பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி ஆனந்தமே அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. அப்படி நம்ம யாவரும் முழங்கால் படிடுவோமா? சேர்ல இருக்கிற பிள்ளைகளை எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கும்படியாக கீழே இருக்கிற பிள்ளைகள் முழங்கால் படிடுவோமா? துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? வந்திருக்கிற பிள்ளைகளாய் அவர் சமூகத்தில் காத்திருந்து வந்திருக்கிற பிள்ளைகளாய் வாயை திறந்து துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. துதிப்பே துதிப்பே துதித்துக் கொண்டே இருப்பே. சென்று சொல்லுவோமா? அல்லேலூயா. வாயை திறந்து அல்லேலூயா. எஸ் லார்ட். உண்மையாய் சத்தத்தை உயர்த்தி இன்னும் சத்தம் உயர்த்தப்படட்டும். உன்னத மறைவில் வாயை திறந்து பாடுவோமா? உண்மையாய் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் மறைவில் நிழலில் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. எம் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல். என் அவர் மகிமைக்கு மாட்சிமைக்கு மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை கரவை தட்டி பாடுவோமா? எல்லாரும் வாயை திறந்து தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே. உண்மையாய் உண்மையாய் ஓஹோ மகிமை. யாரும் விளையாட்டா இருக்காதீங்க. கண்ட சிந்தனைகளை எடுத்து போடுங்க. என் தேவன் இந்த இடத்துல உள்ளாவுகிறவராய் இந்த சமூகத்தின் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யும்படியாக பரத்திலிருந்து அவர் ஒத்தாசி அனுப்புகிறவராய் தயவு புரிகிறவராய் கிருபை அளிக்கிறவராய் உங்கள் மேல அனாதையான கிருபைகளை தந்தருளும்படியாக என் தேவன் நம்மத்தில கலந்து
இருக்கிறார்களோ அவர் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் சொன்ன தேவன். காலை தோறும் என் கிருபை புதியதாய் இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர் என்னை கண்டடைகிறான் சொன்ன வார்த்தையின் பிரகாரமா இந்த பரிசுத்த நாளாகிய இந்த ஓய்வு நாளில் அவரை ஆசரிக்கும்படியாக வந்திருக்கிற தேவச்சனமே, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் விசுவாசித்து கேட்கிற பிள்ளைகளாய் கரங்களை தட்டி என் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கரங்களில் ஒப்படைக்கிறேன். மீட்பரே இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே வந்து நிற்போமா? ஒரு சங்கீத பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். நம்மத்தில் இருக்கிறதான அருமையான பிரதர் செல்வராஜ் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாராளமாக கொண்டாய். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச்சேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமென். தேங்க்யூ பிரதர். யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் திரும்பவும் சொல்கிறேன். 1ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? உன்னதமானவரின் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை என்னை நோக்கி கூப்பிடுவான். கத்த தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகனை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நம்ம நேரடியாக தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். நம்ம தெலுங்கு தானே பாஸ்டர் நம்ம தேவ செய்திகளை கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாக வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைகளை 91ஆம் சங்கீதம் இன்றைய தினத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் 91:1-4 இவைகளிலிருந்து உங்களுக்கோடு பேச போகிறேன். வாசிங்க. ஆமென். உன்னதமானவர் மறைவு. நான் நிறைய என்ன எடுக்கிறோன்னா எல்லா கதைகளும் வேதத்திலிருந்து நிறைய இருக்கும், எவ்வளோ சம்பவங்கள் இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் இனி வரும் காலங்களில் நாம் எப்படி இருந்தால் ஆண்டோடு இருந்தால் இவைகளெல்லாம் மேற்கொள்ள முடியும், எப்படி வாழ முடியும், எப்படி சுதந்திரிக்க முடியும், இவைகளெல்லாம் விடுதலை பெற முடியும், தேவனுடைய அன்பை ருசிக்க முடியும், எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், ஜெயம் பெற முடியும், அவரால் உண்டாகிற ஆசீர்வாதம் பெற முடியும், சமாதானம் வேணும், சுகம் வேணும், சந்தோஷம் வேணும். இது பணத்தினாலேயோ மனுஷனாலேயோ மற்றவங்களாலேயோ தர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம். உன்னதமானவர் மறைவுக்குள்ள அவர் சேட்டைகளின் நிழலில், நிழல் மறைவு நிழல், இதை குறித்து அவ்வளவாய் அந்த நிழல் மேலே வாஞ்சியாக இருக்கணும். அவர் மறைவிடத்தில் வந்துக்கணும்.
அவ்வளோவா அவர் சமூகத்தில் மறைவிடத்துக்குள்ளே அவருக்குள்ளே இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதம். அவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்தால் தான் வேதத்தின்படி வாழ, பிரயாசப்பட, வாஞ்சிக்க, ஒரு பயபக்தியோடு தேட, இல்லைன்னா இந்த மறைவு கிடைக்காது. அவர் மறைத்து நம்மளை பாதுகாக்கிறவர் எல்லா தீங்குக்கும். இந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஃபுல்லாகவே இந்த 91 சங்கீதம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும், சொல்லி கொடுப்போம். இவ்வளவும் வாக்குத்தத்தம் நமக்காக தான் நம்ம கொடுத்துருக்காரு. உன்னை பாதுகாப்பேன், இனி ஏந்துவேன், தூதரில் கட்டளை இடுவேன், உனக்கு துறையாக இருப்பேன், இப்படிலாம் அவர் இவ்வளவும் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஏன் நிறைவேறலை? ஏன் நமக்கு இல்லை? ஆண்டவர்கிட்ட தூரம் பண்ணால் முடியாதுமா, ஆண்டவர் அசட்டை பண்ணால் இருக்க மாட்டாருமா, இவர் மறைவு இருக்காதுமா. தேவனுடைய பிள்ளைகளே, இதை குறித்தான எனக்கு வெளிப்பாடு நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஆண்டவர் இதை குறித்து என்ன குறித்து பேசணும், எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இப்படிலாம் இல்லை. வாலிபுராயத்தில் என்ன செய்வேன், கிராமத்தில் சொன்னேன் பாருங்கள், காலையிலேலாம் கஷ்டமாக இருக்கும். தண்ணி கஷ்டம், பஸ் வசதி இல்லை, நடந்து போய் 5 கிலோமீட்டர் நடந்து போய் ஊழியக்காரருக்கு எங்கள் பாஸ்டர்ஸ் நல்லா என்ன செய்வாங்க, அப்படி ஒரு உற்சாகப்படுத்தி விடுவார். வாலிய பிள்ளைங்க பாஸ்டர் மக்கள் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவேன். ஏன் திருமணத்துக்கு முந்தி சொல்கிறேன், நான் எத்தனை வருடங்களுக்கு முந்தி சொல்கிறேன், இன்ன வரைக்கும் அதை நினைப்பேன். நடந்து வந்து கரெக்டாக 12 மணிக்கெலாம் அதுக்கு முன்னாடியே எழுந்திருப்பேன். தண்ணி கஷ்டம், கிராமத்தில் அவ்வளோ கஷ்டம், நடந்து வருவோம், பஸ் வசதி இல்லை. எவ்வளோ தூரம் போய் தண்ணி தூக்கிட்டு வரும் தெரியுமா, கலர் ஷாப்பிங் தூரம் கூட இருக்கும், அவ்வளோ தண்ணி கஷ்டம். அப்படிலாம் ஆண்டவரை தேடுறத சொல்ல வரேன். அவ்வளோ நல்லவராக இருந்தார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தாரு, எவ்வளோ மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில் செய்தார். வந்து 2 பஸ்ஸு பிடிச்சி வந்து ஆலயத்தின் பணிவிடைகள்லாம் செய்வேன், ஊழியங்களை செய்வோம். எத்தனை கிராமங்களுக்கு நடந்தே போவேன், சாப்பிடாம. இந்த சின்ன வயசில் அப்படிலாம் எங்களுக்கு என்ன செய்வாங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், வசனங்க சொல்லணும், முட்டி போடணும். எங்கள் அப்பாவும் அப்படிலாம் வளர்ப்பார். எழுந்திரிங்க, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எழுந்திரிங்க, கிளம்புங்க, கிளம்பி வயல்வெளிலாம் நாற்றெல்லாம் கடந்து நடந்துலாம் ஆலயத்தை தேடுவோம். இப்போ இல்லைம்மா, கொஞ்சம் டைம் ஆச்சா போச்சு, வெயில் வந்தால் போச்சு, கஷ்டமாக இருக்குது. எப்படி ஆண்டவரில் களி கூற முடியும் இந்த நிழலில்? இவனுடைய பிள்ளைகளை வளங்கம்மா, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்ந்தாதம்மா, கண்டித்து போங்க. இப்போ எங்கள் அப்பாவை பற்றி நான் சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க, பக்தியில் வளர்த்தாங்க, பயபக்தியில் வளர்த்தாங்கன்னு சொல்லணும். உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் சொல்லணும், உங்களை பார்த்து பயத்தை கற்றுக்கொள்ளணும், நம்ம நடக்கை பார்த்து. சரி, அப்போ 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 4, யாரு? அவர் சேட்டைகளின் நிழலிலே இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம், அவர் மறைவுக்குள்ளே இருந்தாதான் இந்த ஆசீர்வாதம், அவருடைய சத்தியத்துக்குள்ளே இருந்தால் தான் அவர் ஆசீர்வாதம், அவருடைய பிள்ளைய நடந்தால் தான் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறும். நமக்காக தான். நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்ப, இவ்வளோ பிரச்சனைகள் இருப்ப, இவ்வளோ நெருக்கம் வரும், சோதனை வரும், கண்ணி வரும், வேதனை வரும், நிந்தை வரும், இதில் எல்லாம் உன்னை ஆற்றி தேற்றி காத்து வழி நடத்தணும்னா என் மறைவுக்குள்ளே இருமா, செட்டைகளின் மறைவுக்குள்ளே இருங்க. இது குறித்து ஒரு உதாரணமாக ஆண்டவர் சொல்கிறாரு. மத்திய 23:27 வாசிங்க. கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக, கோழியை உதாரணமாக சொல்கிறார் பார். செட்டையில் மறைவில் சேர்த்துக்கொள்ள ஆயத்தமாக இருந்த பிரியமாக இருக்கிறேன், உங்களுக்கோ மனதில்லை உங்கள் பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள. என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, அந்த சமாதானத்தை தேடுறதில்லை, ஐக்கியத்தை விரும்புறது கிடையாது, மன்னிக்கிற குணம் இல்லை, ஒருவருக்கு ஒரு மேன்மையாக நினைக்கிற எண்ணம் இல்லை, வாஞ்சை இல்லை. ஆண்டவர் நேசிக்க மன்னிக்க சொல்கிறாருமா, அன்புக்கு ஒரு விரும்ப சொல்கிறாருமா. நீங்கள் அப்படியே இருந்தால் வீட்டில் சமாதானம் இருக்காதுமா. என்னுடைய வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆமென். இது தாங்க குடும்ப ஆசீர்வாதம். பிள்ளைகளோட சேர்ந்து நீங்கள் போராடணும். சில பிள்ளைகளெல்லாம் கொண்டு வர்றதுக்கு, ஒரு சமாதானத்தை தேடுறதுக்காக வந்து கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பிள்ளைகளோட சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்த நீங்களோ மனதில்லை, அவன் வரலாம் என்ன, அவன் இப்படி இருப்பான், அவங்க எப்படி இருப்பான், வர மாட்டாங்க சொல்லாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மூலமாக சத்துருக்கு இடம் கொடுக்குறீங்க, அது மூலமாக பல பிரச்சனைகள் வரும், நிந்தைகள் வரும், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் வரும். இன்றைய தினத்தில் காலையில் கூட ஊழியக்காரங்க திட்டினார், பிள்ளைகளை கூட குழந்தைகளை கூட விட்டுட்டு வராதிங்க, அந்த பிள்ளைங்களுக்கும் இங்கே இந்த தேவ பிரசன்னத்தை உணரும், குழந்தைங்களுக்கு விட்டுட்டு வராதிங்கன்னு அங்கே சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை அப்படி விட்டுட்டு வராதிங்க. பிள்ளைகளை
குடும்பத்தோடு ஆராதிச்சாதான் நல்லது. அப்போ பாருங்க, சேர்த்துக்கொள்ள மனதாய் கோழியை ஒப்பிட்டு பேசுகிறார். கோழியை பார்த்துருக்கீங்களா? அப்படி எவ்வளோ அரவணைச்சு அந்த கோழி ஒரு குரல் கொடுத்தா போதும், ஏதாவது ஆபத்து வந்தால் போதும், அப்படி குரல் கொடுக்க என்ன செய்யும்? ஓடி வந்து கோழி குஞ்சுக்கு என்ன செய்யும்? செட்டையிலையும் மறைவில் மூடி மறைத்து கொள்ளும். ஆனால் நம்ம சுயமாக என்ன பண்ணுறோம்? ஆபத்துக்கு மட்டும் ஆண்டு இருந்தால் போதும். அது எவ்வளோ ஒரு பாதுகாப்பு, எவ்வளோ ஒரு அனலுக்குள்ள, எவ்வளோ ஒரு ஆபத்து இல்லாதபடிக்கு. அப்போ ஆண்டவர் கோழி இதை ஒப்பிட்டு பேசுகிறார், கோழி குஞ்சிக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். பிள்ளைகளை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், அது திருந்தாது, அது மனம் மாறாது, அது ரட்சிக்கப்படாது. இல்லைம்மா, கர்த்தர் கிரியை செய்வார், நிச்சயம் கிரியை செய்வார். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம போராட்டத்துக்கும் நெருக்கத்துக்கும் நம்ம ஜபத்துக்கும் அப்பொழுதாம நீ அமைதியாக நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா உனக்கு தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்ததாய் வாசிக்கலாம். சங்கீதம் 46:1 பார்த்தீங்கன்னா, அவரே பலனும் அடைக்கலமும் துணையுமாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். 46:1 வாசிங்க. யாரு? அவர் ஆபத்து எல்லா காலத்திலும். நீங்கள் என்னதான் பணபலம் மனுஷர் பலம் இருந்தாலும் எல்லா இக்கட்டு நிலைமையில யாராலையும் துணையாக இருக்க முடியாதுமா. கர்த்தருடைய பிள்ளைகளை இது நல்ல ஆராய்ந்து பாருங்க. ஒரு செட்டைகளின் அவர் மறைவுக்குள்ளாக இருக்கிறத பற்றி, அவர் நிழலை குறித்து இன்றைய தினத்தில் பார்க்கலாம். ஏசாயா 40:31 பார்த்தீங்கன்னா, கழுகு எப்படி கழுகுக்கு சமானமாய் காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. காத்திருக்கிறதுனால வரும். அதிகமாக காத்திருக்கிறது விரும்புறது கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, தேவனுடைய சமாதானத்துக்காக, தேவ குடும்பத்தில் ஒரு நிம்மதிக்காக, ஒரு செழிப்புக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கணுமா. வாசிங்க 40:31. எப்படி? அவருடைய பலன் இல்லைன்னா முடியாது. தேவ பலன், காத்திருக்க உண்டாகின பலன். எப்படி? கழுகை ஒப்பிட்டு பேசுகிற. கழுகு தூரமாக இருந்தாலும் இங்கே கண்ணோட்டமாக இருக்குமா இல்லையா? ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, தூரமாக இருக்கிறாரு, மறைக்கிறாரு, என் ஜபத்துக்கு பதில் இல்லை, அவர் பார்க்க மாட்டேன்றாருன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றையும் அவர் அறிவார், ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை சிந்தனைகளே அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது பலன் வேணும்னா கழுகுக்கு சமானமாய். வாலிபர்லாம் கூட சோர்ந்து போயிடுவாங்க. இப்போ பொல்லாத காலமா தேவனுடைய மறைவுக்குள்ள செட்டைகளுக்குள்ள இல்லைன்னா எல்லாமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு தூரம் போயிடுவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 32 உபாகமம், கழுகு எப்படி தன் தோளின் மேல் சுமந்து கொண்டு வருவது போல செட்டைகளின் மறைவிலே. 32, 11, 12 வாசிங்க. உபாகமம் எல்லாரும் எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு வழி நடத்தினாரா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, மட்டுமா காத்தாரா இல்லையா? ஜபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? நல்லவராக இருந்தாரா இல்லையா? அப்போ நன்றி செலுத்த, துதிக்க ஏன் இல்லை? மனம் இல்லை? ஏன் இந்த உற்சாகம் இல்லை உங்களுக்கு? இதை விட கஷ்டப்படுறவங்களை பாருங்கம்மா. நல்ல குடும்பத்தை கொடுத்துக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்துக்காரு, நல்ல மருமகளை கொடுத்துக்காரு, நல்ல வீடு வாசலை கொடுத்துக்காரு, நல்ல சுகபலத்தை கொடுத்துக்காரு. ஆனால் துதிக்க முடியலையே, ஆராதனையில் கலந்து கொள்ள முடியலையே, ஏதாவது சாக்கு போக்கு சொல்கிறீங்களே. இதை விட மோசமாக இருக்கிறவங்களை நினச்சி பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்போ பாருங்க, அவ்விதமாய் கூட்டைக்களை அது கண்மலையில் அப்படி மறைத்து வைத்து அந்த குஞ்சுகளை பாதுகாக்குமா. தேவனுடைய பிள்ளை தூரமாக இருக்காருன்னு நினைக்காதுங்க. தூரத்துக்கும் தேவன் சமீபம் மாத்திரமல்ல, அவர் தூரத்தின் நேர் ஆண்டவர் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதிலே வாசிங்க 1:31 உபாகமத்திலே 1:31 பார்த்தீங்கன்னா, தகப்பன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல தாய் தகப்பனுக்கு குடும்பத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் ஆண்டவர். 1:31 வாசிங்க. எப்படி சுமந்து கொண்டு வர்றாரு? அவர் சுமக்கிற தேவனா. நீங்கள் சுமந்துட்டு புலம்பிட்டு கவலைப்பட்டுட்டு கலங்கிக்கிட்டு 4 இடத்துல சொல்லிக்கிட்டு இதை வேதனைப்பட்டு இருந்தால் வியாதி தான் வரும். நம்பிக்கை இல்லை, அவர் வாக்கு தத்தத்தை மேலே நம்பிக்கை இல்லை, ஜெபத்து மேலே விசுவாசம் இல்லை, தேவன் என்ன ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார்ன்ற நம்பிக்கை இல்லை, ஒரு மாறுதலை விரும்புறது கிடையாது, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்றது விசுவாசிக்கிறது கிடையாது தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ பாருங்க, தகப்பன்
சுமந்து கொண்டு வருவது போல. தாய் தகப்பனுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருமா. பிள்ளைகளை விட்டுருவீங்களா? அவங்க கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன்னு கூட சொல்கிறாரு. நம்புறது கிடையாது, நேசிக்கிறது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. சுமந்து கொண்டு வந்ததை நினைத்து பாருங்கள். எவ்வளோ அதிசயங்களை செய்தாலும் நன்றி இல்லை தேவனுடைய பிள்ளைகளுக்கு. நன்றியை ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆராதிக்க துதிக்கிறது கிடையாது. அடுத்ததாக வாசிக்கலாம். மல்கியாவில் 4:2 வாசித்தீங்கன்னா, நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். எப்படி? அவர் அடைக்கலமாக வந்தா, அவர் நாமத்துக்கு பயந்திருந்தா ஆரோக்கியம் இருக்குமா தேவனுடைய பிள்ளைகளே? அது புரிய மாட்டேங்குது. தேவையில்லாத பயம், வேதனை, கவலை, துக்கம், பிரச்சனை, இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இதெல்லாம் அவிசுவாசம், பயமும் வேதனையும் பிசாசு கொடுக்குற காரியங்கள். தேவன் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து அவர் நாமத்துக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி ஆரோக்கியம் கொடுப்பாருமா. ஏன் பலவீனம் அடிக்கடி தாக்கிட்டே இருக்குது? ஏன் பலவீனம் தாக்குது தேவனுடைய பிள்ளைகளே? அவர் மறைவுக்குள்ள இல்லை, அவர் செட்டைகளுக்குள்ள இல்லை. அப்படி இருந்தாதானே, அவருக்குள்ள இருந்தாதானே, அவர் வார்த்தையின்படி விசுவாசித்தாதானே, அவர் சமூகத்தை அவ்வளவா நாடினாதானே, நல்ல ஜெபி ஆராதித்து துதிச்சா தானே ஒரு காரியத்தை உடனே ஆராய்ந்து பாருங்கள். போன முறை சொன்னால ஆலயத்தில் அபயமிட்டு அறிக்கிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி ஏன் இந்த காரியங்கள் தொடர்ந்து நடக்குது? ஏன் இந்த குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் வருது? ஏன் இந்த வியாதிகள், ஆபத்துகள், நிந்தைகள் வருகுது? என்ன காரியத்தில் நம்ம செய்கிறோம்? நான் அவ்வளவா அறிக்கிட்டு ஒப்பு கொடுப்பேன். எதுவாதான் ஒரு சின்ன காரியங்கள்னா ஏதோ நம்ம சரியில்லை, கீழ்ப்படியில் மீறுறோம், பயபக்தி இல்லை, ஆண்டருக்கு உண்மை இல்லை. உடனே ஆண்டவர் சமூகத்தில் அப்படி செய்து பாருங்க, அது ஆண்டருக்கு பிரியமானது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்காமா. ஏன் பலவீனம்? இப்போ பாருங்க, எனக்கு இவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் ஒரு மாறுதல், ஒரு எழுப்புதல் வரவனுக்கு எனக்கு பலன் வேணும், எனக்கு பலன் வேணும். இன்னும் இவர்களெல்லாம் பலப்படி எழும்புற வரைக்கும் எனக்கு ஒரு பலன் வேணும். தேவ பலத்தில் ஓடிட்டு இருக்கு. எல்லா பலமும், இந்த சரீர பலம் மட்டுமல்ல, எல்லா பலமும், மனபலமாக இருக்கட்டும், ஆறுதலாக இருக்கட்டும், தேர்தலாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், சமாதானமாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், எல்லா வித பலத்தையும் தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியம், அதை குறித்து 1 தீமோத்தேயு 6:3 பார்த்தீங்கன்னா, வசனத்தின் ஆரோக்கியம், ஆரோக்கியமான வசனத்தின் மேலே பிரியமில்லை, வேதத்தின் உயிர் மாதிரி ஜீவனுள்ள வார்த்தைமா நேசித்து படிக்கிறது கிடையாது. அவங்க வாக்கு தத்தத்தை விசுவாசம் நேசிக்கிறது கிடையாது, நம்புறது கிடையாது. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:3. எப்படி? ஆரோக்கியமான வசனம் நேசித்து படித்து ஆண்டவர் வசனத்தோடு உங்களோட பேசுவார். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாஞ்சித்து ஒவ்வொரு நாளும் நல்ல கனம் பண்ணி படிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோக்கியமான வசனம் சுகம் தருவேன், நான் உன் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டேன், உன் துக்கங்களை சுமக்கிறேன், உன் நோய்களை சிலுவை சுமந்தேன், ரத்தம் சிந்தினேன். ஏன் விசுவாசம் இல்லை? மாத்திரை மருந்து மேலே நம்பிக்கை இருக்குது, டாக்டர் மேலே நம்பிக்கை, ஆண்டவர் வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லை. ஆரோக்கியம், ஆரோக்கியமான வசனத்தை கேட்டு விட்டுறது, அதை உட்கொண்டு சிந்தித்து காத்து அதன்படி வாழணும். அப்போதான் இந்த ஆரோக்கியம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராமத்தில் இஸ்ரேல் ஜனங்களை நடத்துவது அவ்வளோ அதிசயமாக இருக்கும். அந்த ஜனங்களை நடத்துவது எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருந்தார், நடத்தினார். அது எத்தனை முறை படித்தாலும் அவருடைய செய்த அற்புதங்கள் இன்று இருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. யாத்திராமம் 13 வாசிங்க, 21, 22 அவர் என்ன மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அந்த ஜனங்களை வழி நடத்தினார். எவ்வளோ அதிசயங்களை செய்தார். வானத்தின் மன்னாவை போஷித்தார் இல்லையா? அவங்களுக்கு இறைச்சி கேட்டால் இறைச்சி கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு. இவ்வளோ அற்புதங்கள் செய்து அவர்களுக்காக 10 வாதைகளை அவங்களுக்கு அனுப்பி அந்த ஜனங்களை கொண்டு வந்தார். அதே தேவன் இன்று இருக்கிறாருமா. வாசிங்க. எப்படி? முன் சென்று எதுவுமே அணுகாது. அவ்வளோ அருமையான தேவன்மா, நம்ம மேலே அக்கறையுள்ள தேவன்மா, நம்ம மேலே பரிதபிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாக இருக்கார். நீங்கள் தான் அன்பை ருசிக்க மல்ல உதாசீனம் பண்ணுறீங்க.
அதே 14 வாசித்தீங்கன்னா 19 வாசித்தீங்கன்னா தேவ தூதர்கள் முன்னும் பின்னுமாய் காக்கிறாங்களா. தூதர்கள் இருக்காங்கம்மா, நமக்கு தேவ தூதர்கள் இருக்காங்க. உன் பலவீனத்துக்கு உதவி செய்வார், உன் நெருக்கத்துக்கு உதவி செய்வார், உன் நிந்தைகள் மத்தியில் உனக்கு உதவி செய்வார், உன்னை ஆறுதல் படுத்துவார். முன்னும் பின்னுமா தூதர்கள் விலகி பாதுகாத்து அவர்களை வழி நடத்துகிறாராம். அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் மட்டும் இல்லை, இந்த வெயிலில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். காற்றம்பாக்கத்தில் ஒருத்தவங்க அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ட்டு போயிருந்தோம். முடியல எனக்கு வெயிலில். அங்கேருந்து யார் காந்தி அவங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன் இல்லையா. கேன்சர் கட்டின்னு ஐயோ ஆண்டவரே என்ன செய்கிற, அந்த ஏழை மகளுக்கு கணவர் இல்லையான்னு போனோம் இல்லையா. அந்த அம்மா என்னை பார்த்தோன்னே அழுதுட்டாங்க, மனசே சரியில்லை. பாருங்க அவ்வளோ வெயிலில் வரோம். அந்த வெயிலின் தாக்கம் எவ்வளோ, வெயிலில் அவ்வளோ ஒரு கஷ்டம். ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்துக்கிறோம். போயிட்டு வந்த அந்த வெயிலில் கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், ஸ்தோத்திரம். பைக்கில் போனோம், காரில் போல் பைக்கில் போயிட்டு வந்தோம். தேவனுடைய ஆண்டவருக்கு அது தெரியும். அப்போ பாருங்கள், மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமாய் நிழலாய் அவர் இருப்பார் என்று வேதம் சொல்லுது. அதே 33 அதே யாத்திராமம் 33:19 வாசிங்க. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, மோசேஸ் சொல்கிறார். ஆண்டவரே உண்மை நான் பார்க்கணும். அவர் சொல்கிறார், என் முகத்தை பார்த்து இருக்க முடியாது, கண்மலை வெடிப்பில் வைத்து உன்னை என் கரத்தினால மூடுகிறேன் அப்படி சொல்கிறார் ஆண்டவர். வாசிங்க. எப்படி தயை நமக்கு முன்பாக செல்லும். அவர் இரக்கம் கிருபை தயவை பொய்யையும் மாயையும் பற்றி கொண்டு யோனாவில் சொல்லப்பட்டிருக்கு. தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறாங்களாம். எவ்வளோ கிருபையா தயவா எத்தனை முறை உன்னை தாங்கி தேற்றி உன்னை எச்சரித்து உன்னை காப்பாற்றி உனக்கு உதவியாக இருந்தாலும் அசட்டை பண்ணுறது. அவர் கிருபையும் தயவும் இறக்கம் கிருபை தயவு முன் செல்லுமா அவருடைய பிள்ளைகளுக்கு. அதனால தான் அதில் 22 என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் கரத்தினாலே உன்னை மூடுவேன். அதில் 22 வாசிங்க. எப்படி அவர் கரத்தில்மா, அவர் கரத்தில் நம்ம கொடுத்துடணும். நம்மளால முடியாதுமா, இதை சாதிப்போம் அதை சாதிப்போம் இதை செய்வோம் சொந்த பலத்தினால மனுஷ பலத்தினால பண பலத்தினால நம்பிக்கையினால இதுதான் சந்தோஷம், இதுதான் பலன், இதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நம்பிட்டுருங்க. தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் நிரம்ப முடியாது, கலிகுற முடியாது. அவர் அரணுக்குள்ளே வரலை. தேவனுடைய பிள்ளைகளை அவர் செட்டைகளில் வாங்க. அப்படி இருந்தால் தான் அந்த கலிகுறுதல் கிடைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே. பாருங்க, என் கரத்தின் நிழலினால், என் கரத்தினால் உன்னை மூடி மறைத்து, என் கரத்தினால் உன்னை மறைப்பேன். தேவனுடைய மகிமையை பார்க்கும்படி அவர் கரம் வல்லமையான கரம் அப்பா. அதனால தான் ஏசாயா 49:2 49 ஏசாயாவில் எப்படி கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து. வாசிங்க மீதி, அவ்வளோதான். எப்படி அவர் கரத்தின் நிழலினால, நிழல் ரொம்ப முக்கியம் இல்லை இல்லை இவ்வளோ ஒரு என்ன செய்யுது அதோடைய வெயிலுடைய நிழலுடைய அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியுன்னுவாங்க இல்லையா. அதுதான் இதை சொன்னேன் நான். தேவனுடைய பிள்ளை வெயில்னால இல்லாத வியாதிகள் முடியல, அது முடியல, தாங்க முடியல இல்லையா, ஏசி இல்லாமல் இருக்க முடியல கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்க, அதிலே வாசிக்கலாம். 16 வாசிங்க. அதிலே 16 ஏசாயா 49. அவர் நம்ம அவர் கைகளை வரைஞ்சி வச்சிருக்காருமா. அறியாதும் தெரியாமன்னு சொல்லாதீங்க. அவ்வளோ அருமையான தேவன், கரத்தில் வைத்து பார்த்து கொள்கிறவர், கரம் பிடித்து நடத்துகிறவர். உன்னதமான மறைவுக்குள்ளே வர விருப்பம் இல்லையே. உன் சுயபலத்தை சுய ஞானத்தை தேவ பெருமைக்காகவும் மற்றவங்க ஆண்டவரை பார்க்க முடியாது வாழ்ந்தால் முடியாது. இந்த மறைவு இருக்காது, இந்த நிழலான ஆசீர்வாதம் இருக்காது தேவனுடைய பிள்ளைகளே. சங்கீதம் 25:4 பார்த்தீங்கன்னா, ஏழைக்கு பலனும் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கும் அவர் எவ்வளவா இருக்கிறாரா, அடைக்கலமாக இருக்கிறாரா, நிழலாக இருக்கிறாரா. வாசிங்க ஏசாயா அதிலே 25:4 25:4 ஏசாயா.
25 நாளா? எப்படி சொல்லப்பட்டிருக்கு? எல்லாமே நிழல் மட்டும் சொல்ல வரல, எல்லாமே நான் அடைக்கலமாய் பேலனாய் உனக்கு துணையாய் கிடையமா இருக்கிறேன்றத நம்புறது கிடையாது. உன்னதம் ஆண்டவருக்கு தெரியாது, அவருக்கு அப்படிலாம் வரமாட்டார், என்னோட பேச நினைக்காதீங்கம்மா. தேவனுடைய பிள்ளைகளே மிகவும் அன்புள்ளவர். நான் எல்லாவற்றையும் ருசிச்சதுனால அனுபவித்ததுனால பள்ளிபீடத்திலிருந்து சொல்கிறேன், அவரை போல முடியாதுமா, யாராலையும் முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே 4:5 பார்த்தீங்கன்னா அந்த நிழல் என்னவா, நிழலை பற்றி சொல்கிறேன் எப்படி இருக்கான். 4:5 பார்த்தீங்கன்னா சபையாகிய அங்கே மகிமையாக இருந்தது போல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்தது போல, மகிமையாய் நிழலாய் வெளிச்சமாக இருந்தது போல, இங்கே தேவனுடைய பிள்ளைய மகிமையாக வாழ்கிறவங்களுக்கு சபையில் வைத்து உங்களுக்கு மகிமையாய், உங்களுக்கு காவலராய் சபையில் வைத்து உங்களை ஆசீர்வாதம். இங்கே தான் உங்களுக்கு உபதேசம் பண்ணி போதிச்சு உங்களை வழிகளையே உங்களை சீர்படுத்தி உங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிறோம். வாசிங்க 4. அவருடைய காவல் உனக்கு பாதுகாப்பு இருக்கணும்னா சபைகள் அரணான சட்டைகளுக்குள்ளே சபைக்குள்ளே சபையில் அடங்கி சபையை நேசித்து தேவனுடைய பிள்ளைகளே வார்த்தை இது உங்களை உருவாக்குகிற இடமா, உங்களை சீர்படுத்துகிற இடம், பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்குகிற இடம் இது. ஏனோதானோ அசட்டையாக இருக்காதீங்க, இங்கே விளையாட்டாக இருக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்கான கொடுக்கணும். அசட்டை பண்ணிங்கன்னா மகிமையானவர்கள் மேல் காவல் உண்டாயிருக்கும். அவருக்கு மகிமையாய் உங்களை கொண்டு பயன்படுத்தி உங்கள் மூலமாக மகிமைப்பட விரும்புகிறார்மா, உங்களை கொண்டு பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை கொண்டு அநேகரை ஆறுதல் படுத்த விரும்புகிறார். சபைகள் மேலே மகிமை நிரம்பிய இந்த சபை, வல்லமை நிறைந்த சபை, மகிழ்ச்சி நிறைந்த சபை, அசைபாடுகிற ஆண்டவர் ஊற்றுகிற இடம், நிரப்புகிற இடம். ஏனோ தான் நான் அசட்டையாக இருக்கக்கூடாது இந்த ஆராதனை நேரத்திலாம். ஆனால் தான் கண்களை முடுங்க, கைகளை தட்டுங்க, தேவனை ஆராதிங்க. எப்படி நீங்கள் ஆராதிக்கிறீங்க? ஒரு மனப்பட்டு ஆராதிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வருவார், உங்களை தொடுவார், உங்களை நிரப்புவார். புதிய ஆண்டவர் புது பலத்தில் புது கிருபையில நிரப்புவார். அதை உணர்ந்து பாருங்கள், தேவ பிரசன்னத்தை உணர்ந்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு 4:12 பார்த்தீங்கன்னா மறைவு கட்டப்பட்ட நீரூற்றே, உங்களை மறைக்கப்பட்ட ஊற்றாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய். எப்படி சபையில் ஊற்றில் தோன்றினவர்களே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. வாசிங்க உன்னத பாட்டில் 4:12. எப்படி முத்திரிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்க முத்திரிக்கப்பட்டவர்கள், அடைக்கப்பட்ட தோட்டம். எப்படி சொல்லப்பட்டிருக்கு? அருமையான மணவாளியே, சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, நீரூற்று நம்மிடத்திலிருந்து ஊற்று புறப்படணுமா, மற்றவங்களை தாகம் தீர்க்கிறவர்களாக இருக்கணும். அடைக்கப்பட்ட தேவன் நம்மளை அவ்வளோ ஒரு பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மறைவுக்குள்ளே வர்ற விருப்பம் கிடையாது, வாஞ்சை கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே அவர் மறைவு, அது ரெண்டு வாசித்தீங்கன்னா அவர் நிழலின் மேலே வாஞ்சை கிடையாது. 2 வாசிங்க உன்னத பாட்டிலே 2. எப்படி இருக்கிறதோ நெல் வாஞ்சியாயிருக்கிறேன், களி கூறுகிறேன். என் குமாரத்தி அப்படியா இருக்கிறாள். இந்த களி கூறுறது சந்தோஷம், களி கூறுறது வாஞ்சை கிடையாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அந்த விருப்பம் கிடையாது. அதனால தான் யோபுல சொல்லப்பட்டிருக்கு 7:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேலையான் தன் கூலியை எதிர்பார்த்துக்கிறது போல, வெயில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நேலை வாஞ்சிக்கிறது போல. இதில் இருந்து விருப்பம் இல்லை, விடுதலை வேணும்னு விரும்புறது கிடையாது, சமாதானத்தை விரும்புறது கிடையாது. எப்படா போய் நேரில் உட்காரலான் இருக்கும் இல்லையா, வெயிலின் கொடுமை. அப்போது கையின் பிரயாசத்தில் என்ன செய்வீங்க? கரெக்டாக பிளான் பண்ணி, அப்படி தானே, அதை வைத்தா இதை கட்டணும், இதை சேர்க்கணும், சேஃப்டி பண்ணணும் இல்லையா, பட்ஜெட் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க. கூலிக்காரன் கூலியை எதிர்பார்த்துருக்குது போல. அந்த வசனத்தை வாசிங்க. எப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே அதை வச்சு தான் இதை செய்யணும், இதை முடிக்கணும், இதை சேஃப்டி பண்ணணும், அப்படி இப்படின்னு என்ன செய்கிறாங்க? ஒரு பிளானோட வாழறோம்.
ஆனால் ஆண்டருக்குள்ள வேற எதிர்பார்ப்பே இல்லையா? பூமிக்குரிய இம்மைக்காக மட்டும் நம்ம பங்கு உள்ளவர்களாக இருந்தால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாம் மற்றவங்களை பார்க்க. ஏதோ சாப்பிட்டா வாழ்ந்தோம் தூங்கணும்னு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதம் 63:7 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 63. ஆமேன். துணையா இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்யலையா? செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அந்த களி கூறுதலை டேஸ்ட் பண்ணவங்க தான் விட மாட்டீங்க, அசட்டை பண்ண மாட்டீங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க, ருசிங்க. செட்டைகளின் நிழலிலே களி. துணையாக இருந்ததினால் நன்றி இல்லை, நன்றி செலுத்த வர முடியல, தேவ சமூகத்தில் களி கூற முடியல. நிழலிலே களி கூறுகிறேன். எப்படா ஆண்டவர் சமூகத்தில் போய் நன்றியாக ஆனந்தமாக துதிப்பேன், ஸ்தோத்திரிப்பேன். அந்த மகிழ்ச்சி இல்லையே, உற்சாகத்தின் ஆவி இல்லையே தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்படி இல்லாதனால்தான், அதனால தான் 121 சங்கீதத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை, உன்னை காக்கிறவர், எல்லாவற்றிலும் உன்னை காப்பார். 91 சங்கீதமும் இதுவும் ஒன்றா இருக்கும். அவர் தூங்க மாட்டார். இரவும் பகலும் உண்மையிலே என் மகள் வரமாட்டாளா, தான் காரியத்தை என்கிட்ட சொல்ல மாட்டாங்களா, என்னை நம்பி விசுவாசிக்க மாட்டாளா, என்னை நோக்கி கூப்பிட மாட்டாங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, வாசிங்க 121. ஆமே. இந்த வாக்குத்தத்தங்கள் எவ்வளோ அருமையான தேவன். நிழலாவே, நிழல் என்ன செய்யும்? கூடவே இருக்கும் இல்லையா? யாராலையும் தர முடியாதுமா இப்படிப்பட்ட வாக்கு. 91 சங்கீதம் இதுலேயும் இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் அருமையாய். உன் நிழலாக இருப்பேன், உன் கூட வருவேன். அவர் தூங்க மாட்டாராம் இரவும் பகலும். என் பிள்ளை இங்கே போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது, இங்கே பிரச்சனையில் மாட்டிக்கூடாது, இங்கே போய் எதனா என்னை விட்டு தூரம் போகக்கூடாது. அவர் அவ்வளோ அருமையான தேவன். நீங்கள் தேடுறதில்லை, வாஞ்சிக்கிறது கிடையாது, அவர் நேசிக்கிறது கிடையாது, உள்ளான அன்பு இல்லை. அதனால தான்மா நீங்கள் களி கூற முடியல. சங்கீதம் 31:20 பார்த்தீங்கன்னா, அவர் மறைவுக்குள்ளே வைத்து எந்த ஒரு சூழ்நிலையிலும், பிரச்சனைகளிலும், சண்டைகளிலும் எல்லாவற்றையும் என்னை மறைத்து வைத்து, ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறாராம். தேவனுடைய பிள்ளை எல்லா பிரச்சனையும், ஏன்னா அவர் மறைவுக்குள்ளே இருக்கிறியே. தேவனுடைய பிள்ளைகளை வாசிங்க 31. எப்படி? அவருடைய கூடாரத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறார். அவர் மறைவுக்குள்ளே இருங்கம்மா, உன்னதமான ஒரு மறைவுக்குள்ளே இருங்கம்மா, அவர் நிழலுக்குள்ளே களி கூறுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருவை பார்த்தீங்கன்னா அவர் நிழல் படும்படி கொண்டு வந்தார்களாம். ஆண்டவருக்குரமாக மறுதளித்த பேதுரு எவ்வளோ அற்புதமாக நடத்தினார் பார்த்தீங்களா இல்லையா? அவர் நிழல் பட்டவங்களா சுகமானாங்களாம். இப்போ நம்ம அவர் கலிகூரில் இருந்தால் மற்றவங்களுக்கு நம்ம ஆறுதலாக இருப்போம், மற்றவங்களுக்கு தேற்றுகளாக இருப்போம், மற்றவங்களுக்கு வழிநடத்தவர்களாக இருப்போம், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். யாரை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துவார்? அவர் நிழலில் களி கூறுறீங்களா? கடைசியை சொல்லி முடிக்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் போவாஸ் சொல்கிறார் இல்லையா? வாசிங்க ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வாசிங்க. எப்படி? நிறைவான பலன் என் ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். கொஞ்ச நேரம் ஆறுதல் இருப்பாங்க, கொஞ்ச நேரம் ஹெல்ப் பண்ணுவாங்க, நான் வந்துட்டு சொல்லி கட்டுவங்க, அவங்கவுங்க சுயமாக அவங்கவுங்க காரியங்கள்லாம் பார்ப்பாங்க. இது யாராலையும் தர முடியாது. தாய் தந்தை கூட சுமந்துக்க முடியாது, கணவர் மனைவியால் முடியாது, பிள்ளைகளாலேயும் முடியாது. பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளை. ரூத்தின் சம்பவங்களை பார்த்தீங்கன்னா போவா சொல்கிற ரூத்தை குறித்து, அவருடைய சேட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்திருக்கிற மகளே பாருங்களேன். கணவர் இழந்து நீ உன் மாமியாருக்கு செய்யறதை நான் அறிந்திருக்கிறேன், தாய் தகப்பனை விட்டு வந்திருக்கிறத நீ அறிந்திருக்கிறேன். அவர் அறிவார்மா எல்லாவற்றையும், உன் சூழ்நிலை, உன் கஷ்டங்களையும், உன் பிரச்சனைகளையும். அவர் சட்டைகளுக்கு அடைக்கலமா வந்து உனக்கு நிறைவான பலன். அவர் அடைக்கலமாக கொள்ளுங்க, நிறைவான பலன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி
தேவன் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அல்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? இதனால வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு அவர் கரம் பிடித்து நடக்கும்படியாக கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024 வருஷத்தின் 4ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் அருமையான பிள்ளைகளோடு அடியனை காண செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்தமாக இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு இந்த மாதம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து அப்பா, இன்னும் 2 நாட்கள் போனா ஆண்டவரே புதிய மாதத்தை காண போகிறோம் ராஜா. எங்களை கரம் பிடித்த தேவன், இதுவரை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்த தேவன், எங்களை நடத்தினீர் என்று நாங்கள் விசுவாசித்து மீதம் இருக்கிற காலங்களில் அந்த கரம் பிடித்து நடக்கும்படியாக கிருபை தருவீராக. எங்களை இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவீராக. எங்களுக்கு உண்டான நெருக்கம், போராட்டம், வியாகுலங்கள், ஆண்டவரே துக்கங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே நீ சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு குடும்பத்தில் காண செய்ய நீ கிருபை தருவீராக. வந்த யாரும் வெறுமையாய் போகாதபடிக்கு இந்த வாரம் முழுவதும் தேவைகளை சந்தித்து சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு ஒவ்வொரு குடும்பத்தில் தேவைகளை அனைத்தையும், பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் நீ பரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீ கட்டளையிடுவீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை யாரும் பெருமையாய் போகாதபடி தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன், தெய்வீக சுகம் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல நீ கிருபைத்த வர தடப்பட்ட மக்கள் மனதில் பேசு. அடுத்த வாரத்தில் கொண்டு வாங்க. விசேஷமா அடுத்த வாரத்தில் நடக்கதான திருவிழா ஆராதனை அனைவரும் வந்து கலந்து கொள்ள நீ கிருபைத்தாங்க. நீரே ஆசீர்வாதம். மீட்பு முடிஞ்சவங்களை நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்று மட்டும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்து கடந்து போங்க. ஜெபிக்கிறவங்க ஃபேமிலியா முன்பாக வாங்க. ஜெபித்து கடந்து போங்க.